अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 516வது ஸ்லோகம் முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இந்த 516வது ஸ்லோகத்திலே அந்த பாதுகையை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். என்ன பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்? என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி என்னையும் உன்னை போலே ஆக்கி பிறையாட்டியாரோடு கூடியிருக்கிற எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே நீ என்னை சேர்ப்பிக்க வேண்டும். நிஜரத்ன கராஞ்சல இர்மதீயான் அபராதான் அவதூய தத்தசாம்யா ரமயா சகிதஸ்ய ரங்கபர்த்து பதையோரற்பய பாதுகே ஸ்வயம் மாம். பாதுகையினுடைய ஒளிக்கற்றை இருக்கிறதே அது நிஜரத்ன கராஞ்சலைஹி, உன்னுடைய ரத்தனமாகிற கரங்கள், பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்கள், அந்த ரத்தனங்களிலிருந்து ஒளி வீசுகிறது. அப்படிப்பட்ட நிஜரத்ன கராஞ்சலைஹி, உன்னுடைய அந்த பாதுகையினுடைய அதாவது பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஒளி, அந்த ஒளியாலே மதியான் அபராதான் அவதூயா, நான் பண்ணியிருக்கிற அத்தனை அபராதங்களையும் நீ துடைத்து விட வேணும். அதாவது சாதாரணமாக சில அந்த உதாரணத்தை இங்கே நாம் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் புரிவதற்காக சொல்லுகிறேன். ஒரு துடைப்பானாலே துடைத்து தள்ளுகிறார்கள் அல்லவா, அதுபோல இங்கே கராஞ்சலைஹி என்று அந்த ரத்தினங்களுடைய கிரணங்கள் இருக்கிறதே அதை இந்த இடத்துல துடைக்கின்ற வஸ்துவாக சொல்லுகிறார். மதியான் அபராதான் அவதூயா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அபராதங்களையும் துடைத்து விட்டு போக்கி விட்டு, அதுக்கு மேலே தத்தசாம்யா, எனக்கு உனக்கு சமமான ஒரு தன்மையையும் எனக்கு நீ கொடுக்க வேணும். உனக்கு சமமான தன்மை என்னால் என்ன, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே இருக்கிறது அல்லவா பாதுகை, அதுபோல நாமும் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேணும். அதைத்தான் பிரார்த்திக்கிறார். அதனால தத்தசாம்யா, இதெல்லாம் யார் இடத்துல? ரமயா சகிதஸ்ய ரங்கபர்த்து பதையோஹோ, அந்த ரமயா சகிதஸ்ய ஸ்ரீரங்க நாச்சியாரோடு கூடினவனாய் இருக்கிறானே அந்த ரங்கபர்த்து, அந்த ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய பதையோஹோ அர்ப்பயே, அவனுடைய 2 திருவடிகளிலே என்னை சேர்ப்பிக்க வேணும், என்னை நீ அர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதுகே ஸ்வயம் மாம், இவற்றையெல்லாம் நீயே பண்ண வேண்டும். ஸ்வயம் என்னால் என்ன, நான் கேட்டு நீ பண்ணினதாக இருக்கக்கூடாது, நீயாகவே பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆக உன்னுடைய அந்த ரத்தினங்களிலே இருக்கக்கூடிய கிரணங்களாலே என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி என்னை உனக்கு சமமாக ஆக்கி
பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே என்னை ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளிலே நீ சேர்ப்பிக்க வேண்டும் என்று இப்படியாக அந்த பாதுகையை பார்த்து பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அப்படியே துவயமந்திரம் போலே இருக்கிறது என்று கூட நாம் கொள்ளலாம். அதில் துவயமந்திரத்திலே நாம் திருவடிகளை பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது, உபாயமாக பற்றுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த பாதுகையை சொல்லுகிறார், இந்த வார்த்தையை பார்த்து சொல்லுகிறார். ஆக இது நிச்சயமாக எல்லாரும் நித்தியம் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகமாகவே நாம் இதையும் கொள்ளலாம். இதுபோல பாதுகாசகரம் முழுவதையுமே நித்தியமே அனுசந்தித்தால் இது விசேஷம்தான். அப்படி முழுவதும் முடியாவிட்டாலும் இது போன்ற சில ஸ்லோகங்களையாவது தினந்தோறும் அனுசந்திக்க வேணும் என்பதுதான் பிரார்த்தனை. அடுத்தபடியாக 517வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த பாதுகையின் மேலே இருக்கக்கூடிய ரத்தினங்களாலே இழைக்கப்பட்ட அந்த அந்த ரத்தினங்களுடைய ஒளி இருக்கிறது, ஒளிக்கற்றை அது மேலே பரவி இருக்கிறத பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்னால் ஒரு வலை போலே இருக்கிறது. பறவைகளை பிடிப்பதற்காக வலைகள் வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த வலை போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். ரஷ்மிஜால பரிவேஷ பந்துரா ரங்கபூமிபதி ரத்ன பாதுகே விஸ்வலோச்சன விஹங்கஹாரிணி வாகுரேவ விததா விராஜசே. ரஷ்மி ஜால பரிவேஷ பந்துரா, அதாவது முதல்ல ரங்கபூமிபதி ரத்ன பாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே என்று அதை அழைத்து மேலே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ரஷ்மிஜால பரிவேஷ பந்துரா என்னால் ரஷ்மி என்னால் அந்த மாணிக்கங்களுடைய கிரணங்கள், அது மேலே வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள், அதனுடைய கூட்டம் அது எப்படி இருக்கிறது, அது நன்றாக பரிவேஷ பந்துரா, அது நன்றாக வட்டமாக அப்படி அந்த கிரணங்கள் அந்த இடத்துல இருக்கிறதா. அந்த கிரணங்கள் எல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால், அது வாகுரேவ விராஜசே, ஒரு வலை போலே நீ காட்சி அளிக்கிறாய் என்று சொல்றார். வலை போல தெரியறதா. அது என்ன வலை என்னால் விஹங்கஹாரிணி, விஹங்கம் என்னால் பறவைகள், அந்த பறவைகளை எல்லாம் அகப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வலை போலே இருக்கிறது. பறவைகளை அகப்படுத்துவதற்கு என்று சில வலைகளை வைத்திருப்பார்கள். அதுபோல இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த கிரணங்கள், அந்த ரத்தினங்களுடைய கிரணங்கள், அதுவும் ஒரு வலை போலே இருக்கிறது. ஆனால் அந்த விஹங்கஹாரிணி என்னால் பறவைகளை அகப்படுத்தி கொள்ளுகிற வலைதானே. இப்ப இங்கே என்ன சொல்லுகிறார் கேட்டார், விஸ்வலோச்சன விஹங்கஹாரிணி. விஸ்வலோச்சனம் என்னால் என்ன, எல்லா உலகங்களினுடைய கண் இருக்கிறதே, அந்த கண்ணாகிற ஒரு வலை, அதை போய் நீ வலை போலே இருக்கிறாய் என்று கண்ணாகிற, அதாவது கண்ணாகிற பறவைகளை அபகரிக்கிற பிடித்து கொள்ளுகிற வலை போலே. அதாவது எல்லாருடைய கண்ணும் அந்த பாதுகையிலேயே படிந்து விடுகிறது. இந்த ஒளி காரணமாக அத்தனை பேருடைய கண்களும் அந்த பாதுகையாலே கவரப்பட்டு விடுகிறது. அதனால என்ன சொல்லுகிறார்னா, அத்தனை பேருடைய கண்களையும் இந்த இடத்துல பறவைகளுக்கு உபமானமாக சொல்லுகிறார். அதாவது பறவைகளை உபமானமாக சொல்லுகிறார். ஆக ரூபகம் பறவைகளாகிற கண்களாகிற பறவைகள், கண்களாகிற பறவைகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாகுரேவ விராஜசே. வாகுரேவா என்னால் என்ன, அது விததா வாகுரேவா, நன்றாக விரிக்கப்பட்டிருக்கிற வாகுரேவா. ஒரு வாகுஹு என்னால் அந்த வலைக்கு பெயர். அப்ப வாகுஹு ஏவ விராஜசே, நீ அப்படி பொலிகிறாய், அப்படி காண்கிறாய் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த காந்தி வட்டமாக இருக்கிறது, தேஜஸ், அந்த மாணிக்கங்களிலிருந்து விடக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் அப்படியே வட்டமாக இருக்கிறது. அது பார்க்கிற பொழுது அந்த வட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னா, உலகம் அனைத்தும் அதில் ஈடுபடுகிறது, அந்த அழகில் ஈடுபடுகிறது. அதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், இந்த பறவைகளையெல்லாம் பிடிக்கின்ற வலை போலே இருந்து கொண்டு இவர்களுடைய கண்களை எல்லாம் தன்னுடைய வலையாலே அகப்படுத்தி கொள்ளுகிறது என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய அந்த ஒளியை இப்படி அழகாக வர்ணித்தார். அடுத்தபடியாக 518வது ஸ்லோகம்.
இந்த 518வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது ரத்தினங்கள், அந்த ரத்தினங்களிலிருந்து வரக்கூடிய ஒளி அது என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அதை சேவித்தால் சூரியனை கண்ட தாமரையைப் போலே மனசு மலர்ந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அதனால் உன்னுடைய அந்த ரத்தினங்களாலே பாதுகையாலே எம்பெருமானுடைய ஒரு திருவடிக்கே அழகு ஏற்படுகிறது என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். மானசாம்புஜ விகாசஹேதுபிஹி சேவிதா மணிகணை பிரபாகரைஹி பாதுகே வகசி சத்பிராஸ்ரிதாம் தேவி விஷ்ணு பத சம்பதம் நவாம். அந்த பாதுகை எப்படிப்பட்டது என்னால், மானசாம்புஜ விகாசஹேதுபிஹி, மானச அம்புஜ மனமாகிற தாமரை, அந்த தாமரையை நன்றாக மலர்த்துகிறது. எத்தாலே மணிகணைஹி பிரபாகரைஹி, மணிகணை அந்த மணி பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் இருக்கிறது, அந்த ரத்தினங்களுடைய பிரபாகரைஹி அந்த ஒளிக்கற்றைகளாலே என்று அப்படி சொல்றார். இன்னொரு அர்த்தம், பிரபாகரஹா என்று யாருக்கு பேருனா சூரியனுக்கு பெயர், பிரபாகரன் என்று பெயர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுகிறான், தாமரையை மலர்த்துகிறான். ஆக இந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து நாம் அனுபவிக்கலாம். எப்படி சூரியன் தாமரையை அலர்த்துகிறானோ அதுபோல இங்கே இந்த பாதுகையினுடைய மணிகள், அதிலிருந்து வரக்கூடிய ஒளி, அந்த பிரபா அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, மானச அம்புஜ விகாசம், மனசாகிற தாமரையை அது நன்றாக மலரச் செய்கிறது என்று இப்படி சொல்லுகிறார். அதுக்கு மேல பாதுகே வகசி சத்பிராஸ்ரிதாம் விஷ்ணு பத சம்பதம் நவாம். ஏ பாதுகே, நீ என்ன பண்ணுகிறாய், நன்றாக வகசி தாங்குகிறாய். யாரை தாங்குகிறாய், விஷ்ணு பத சம்பதம் வகசி, அந்த மிகவும் நவாம் புதிதாயிருக்கக்கூடியதாய், ஆசிரிதா அதாவது சத்பிகி ஆசிரிதா பெரியோர்களாலே அடையப்பட்டும் இருக்கிற அந்த விஷ்ணு பத சம்பதம் வகசி, அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஒரு சோபையை நீ அடைகிறாய். எம்பெருமானுடைய திருவடி இந்த இடத்துலையும் கூட சூரியனுக்கும் சேர்த்து சொல்லலாம். என்னன்னா விஷ்ணு பதம் என்ன ஆகாசத்திற்கு பெயர், சத்துக்கள் என்கிறது நட்சத்திரங்களுக்கு அது சத்து என்று சொல்லப்படுவதுண்டு. அதனால என்னன்னா சத்விஹி ஆசிரிதா, நட்சத்திரங்களாலே அடையப்பட்டிருக்கிறதான விஷ்ணு பதம், விஷ்ணு பதம் என்னால் ஆகாசம், அதனுடைய சோபையை நீ அடைகிறாய் என்று சூரியனுக்கு சொல்லுகிற பொழுது இந்த ஸ்லோகத்தில் இந்த சூரியனையும் சொல்லுவதாக இந்த பாதுகையையும் சொல்லுவதாக ஒரு ஸ்லேஷம் போலே கூட இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கலாம். சூரியன் என்ன பண்ணுகிறான், தாமரையை மலர்த்துகிறான். சூரியன் நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாசத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டு ஆகாசத்திற்கும் தான் சோபையை உண்டாக்குகிறான். அதே போல இந்த இடத்துல இந்த பாதுகை என்ன செய்கிறது என்றால், என்னுடைய மனத்தை மானசாம்புஜ விகாசம் என்று மனசாகர தாமரையை மலர்த்துகிறது. அதற்கு மேலே இது எப்படி இருக்குன்னா, சத்விராஸ்ரிதாம் நவாம் சம்பதம் பாதுகே என்று நல்லோர்களாலே ஆச்சரிக்கப்பட்டிருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விஷ்ணு பதம், அந்த விஷ்ணு பதம் சம்பதம் நவாம் வகசி என்று அந்த திருவடிகளுக்கே ஒரு சோபையை கொடுக்கிறது என்று அப்படியும் சொல்லலாம். ஆக சூரியன் ஆகாசத்திற்கு சோபையை கொடுக்கிறான், இது பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சோபையை கொடுக்கிறது, அல்லது திருவடிகளாலே பாதுகை சோபையை அடைகிறது என்று எப்படி பொருள் கொண்டாலும் பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது. இப்படியாக அந்த பாதுகையினுடைய அந்த கிரணங்கள் நம்முடைய மனசாகர தாமரையை மலர்த்துகின்றன என்று மிக அழகாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो नना
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।